மெக்கானிக்கல் ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், கேட், ஐஇஎஸ் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ் எந்தெந்த புக்ல இருந்து படிக்கலாம், அப்புறம் நோட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான புக் எது அப்படின்னா ஒய்சிடி பப்ளிகேஷனோட இந்த புக். இப்போ நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு இந்த புக் எடுத்து படிக்கலாம். இல்ல நீங்க ஓனா படிக்கிறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுட்டு இந்த புக் எடுத்து படிக்கலாம். இதுல டாபிக் வைஸ் இருக்கும். அந்த டாபிக் எடுத்து நீங்க லைனா கொஸ்டின் இருக்கும், அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். இதோட பெரிய அட்வான்டேஜே அதுதான். நீங்க ஆன்சருக்கு இன்னொரு பக்கம் தேட வேண்டியது இல்ல, கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். எடுத்து லைனா சால்வ் பண்ணி பார்க்கலாம். நீங்க படிச்சது போதுமானதா அப்படின்னு மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா போதுமானது, நீங்க அடுத்த டாபிக் போயிடலாம். இல்லனா அந்த சப்ஜெக்ட்டை இன்னும் கொஞ்சம் நோட்ஸ்லயோ இல்ல புக்லயோ எடுத்து இன்னொரு டைம் படிக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் புக் வந்து மேடிசி பப்ளிகேஷனோட இந்த புக் இம்பார்ட்டன்ட். இதுல ப்ரீவியஸ் இயர் கேட், ஐஇஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நீங்க எடுத்து எக்ஸாமா எழுதி பார்க்கலாம். நீங்க ஒய்சிடில வந்து எக்ஸாமா எழுதி பார்க்க முடியாது. பட் நீங்க இந்த புக்ல எக்ஸாமா எழுதி பார்க்கலாம். இந்த புக்ல என்னன்னா டாபிக் வைஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க கியர்ஸ் வந்து படிச்சு முடிக்கிறீங்கன்னா கியர்ஸ் வந்து இதுல எடுத்து டெஸ்டா எழுதி பார்க்கலாம். அடுத்து கியர் ட்ரெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கியர் ட்ரெயின்ஸ் எழுதி பார்க்கலாம். ஃப்ளைவீல் படிச்சுட்டு ஃப்ளைவீல் எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்க எக்ஸாம் எழுதி பார்க்கறதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கேட்டுக்கு தனி புக்கும், ஐஇஎஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும். இந்த புக்கும் வாங்கிக்கோங்க. இல்ல அமௌண்ட் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த புக் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வாங்கும் போது நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அப்ப லேட்டஸ்ட் கேட் என்ன இருக்கோ அந்த லேட்டஸ்ட் புக் வாங்கிக்கோங்க. இந்த ஒய்சிடி புக்கும் ஐஇஎஸ் புக்கும் நீங்க எக்ஸாம் எழுதி பாக்குறீங்க அப்படின்னா அப்ப புதுசா வரக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்க நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த டாபிக்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் ரிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் படிச்சவங்க நீங்க மேடிசியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்க நெட்ல போட்டாலே இருக்கு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அது ஏஸ் அகாடமியோட நோட்ஸ், அன் அகாடமியோட நோட்ஸ், இதெல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நமக்கு ஒரு சில ஷார்ட்கட் சொல்றதுக்கும், ஷார்ட்கட்ல சால்வ் பண்றதுக்கும், அப்புறம் ஒரு சில கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து ஹேண்ட் புக் வச்சிருப்பாங்க. மெக்கானிக்கல் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து சின்னதா ஒரு ஹேண்ட் புக். என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 அகாடமி நோட்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் ஹேண்ட் புக் வந்து ஒரு 10 அகாடமியோட ஹேண்ட் புக் வச்சிருக்கேன். பட் அந்த ஹேண்ட் புக் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. பட் நான் படிக்கும் போது சின்னதா நான் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். அந்த நோட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நீங்க ஹேண்ட் ரிட்டனா சின்ன ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னோட ஷார்ட் நோட்ஸ். என்ன பண்ணிட்டேன்னா கேலண்டரோட பேக் சைடு எம்டியா இருக்கிற மாதிரி கேலண்டர் இருக்கும். ஸோ அதோட பேக் சைடு இது. ஒவ்வொரு மந்த் பேஜ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதிட்டேன். என்னன்னா நீங்க டெய்லியும் ரிவிஷன் பண்ணிக்கணும். ரிவிஷன் இல்லைன்னா மறந்துடும். இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும்போது உங்களுக்கு இந்த டாபிக் மறக்கும். அப்ப என்னன்னா இதை நீங்க டெய்லி ரிவிஷன் பண்ணணும். அதை நான் கேலண்டர்ல பேக் சைடுல எழுதி நான் மாட்டி வச்சுக்கிட்டேன். டெய்லியும் மந்த்லி திருப்பி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துப்பேன். அதே மாதிரி இது சின்னதா என்னோட ஹேண்ட் புக் மாதிரி இது. என்னன்னா நான் டிராவல் டைம்ல ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிற மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இல்ல இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியா மறக்குதோ அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஹேண்ட் புக் மாதிரி இது நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா மறக்காது கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.